சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாமியா கிழவி கொஞ்ச நேரம் தான் ஊரை விட்டு வெளியே போயிருக்கு, அதுக்குள்ள உங்க அலப்பறைய ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன காப்பாத்து, பிஸ்கோத்து நினைச்சி நாய் பிஸ்கோத்தை தின்னு போட்டே. என்ன உசுறு வேறு போல இருக்கு, என்ன காப்பாத்து பரபல, எப்படியாவது என்ன காப்பாத்து பரபல. அட பாவி மக்கா, நாய் பிஸ்கோத்தை தின்னுட்டா கிழவிகளே. புசுப்பா என்னையும் காப்பாத்திரு, நானும் தான் நாய் பிஸ்கோத்தை தின்னு போட்டேன். என்ன எப்படியாவது நீ காப்பாத்திரு. இது எங்க கிட்ட போய் காப்பாத்து, என்ன செய்யணும் யாது செய்யணும் ஒண்ணுமே புரியலையே. மரபல கண்ணாடிய கடல மாமியா கிழவி போத்துன்னு போட்டுருவேன். கண்ணாடியா? கண்ணாடி இருக்க லெவல்ல கண்ணாடி வட தான் குறை. பரவாயில்ல, கண்ணாடி வட தான் பரவாயில்ல, கொஞ்சம் கெத்தா இருக்கும். கண்ணாடி வேணும். தூக்க முடியாம தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. என் மாமியா கிழவி என்ன பாடுபடுத்திய? போற பக்கம் பார்த்து கொலைச்சி மாமியாரி ஒண்ணும் இல்லாம பேரோபல இருக்கு. எக்க பேசாம தூக்கிட்டு போயிருங்க, ஆஸ்பத்திரியில கொண்டு போட்டுருவோம்க்கா. இடி ஆஸ்பத்திரி கூட்டு போனா இதை சமாளிக்க முடியாதுடி. எக்க அதுக்காண்டி இப்படி விட முடியுமாக்கா? எப்ப பார்த்தாலும் நாய் மாதிரி கொலைச்சிட்டு கிடந்தா எக்க சரி வராதுக்கா. ஏற்கனவே நம்ம தெருல எத்தனை நாய் கிடக்கு, இது கூட சேர்ந்து இதுகளும் சேர்ந்துட்டு அவ்வளவுதான் இருக்க முடியாதுக்கா நம்மளால. அதுவும் சரிதான். இடி வசந்தி நல்லா இருப்பட்டி, எனக்கு ஒரு உதவி செய்யட்டி. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து என் மாமியாரை தூக்கிட்டு போக முடியும் ஆஸ்பத்திரிக்கு. கொஞ்சம் வருவியாட்டி. என்னக்கு இப்படி ஒரு கேள்வியை கேட்டுவிட்டேன்? உனக்கு நான் செய்யாம நான் வேற யாருக்கு செய்ய போறேன்? வாக்க கிளவியை தூக்கும். என்ன காப்பாத்த யார் இருக்கு? இப்ப என் மருமாட்டை கூட்டிட்டு போன்னு சொன்னா என் மருமா வாரில கொண்டு அடிப்பாளே. ஐயே நேரம் ஆவாம நாய் மாதிரி மாறிடும் போல இருக்கு. குனிஞ்சிட்டேன். நீலக்குட்டி பாத்தியா திருட்டூர்ல என்னெல்லாம் நடக்குன்னு? சூப்பரா இருக்குங்க திருட்டூரு. இது வெள்ளையம்மா கிளவி தானே? நாய் மாதிரி கொலைச்சுக்கிட்டு நாய் மாதிரி அப்படி குனிஞ்சு அப்படியே உருண்டு உருண்டு போகுது. ஆமா, வெள்ளையம்மா கிளவிதான். என்னன்னு தெரியல, நாய் எதுவும் கடிச்சு போட்டா தெரியல, நாய் மாதிரி கொலைச்சுக்கிட்டே போகுது. நல்ல ஜாலியா இருக்குங்க. இந்த இருக்கு பாத்தியா, இதான் வெள்ளையம்மா கிளவி வீடு. இதுக்கு முன்னால வெள்ளையம்மா கிளவி வீட தள்ளி நின்னுதான் பாத்திருக்கேன். இப்ப திருட்டூருங்கிற பேர்ல ஒவ்வொரு வீட்டு பக்கத்துலயும் போய் அங்க என்னென்ன நடக்குது என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதான் நீங்க டெய்லி திருட்டூர் போறேன்னு சொல்லி கிளம்புறீங்களோ? நான் இது வரைக்கும் ஹோம் டூரு, கிச்சன் டூரு, பெட்ரூம் டூரு, பாத்ரூம் டூர் கூட பாத்திருக்கேங்க. இன்னைக்கு தாங்க திருட்டூரை பாக்குறேன். ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்குங்க. நான் சொல்லும் போதெல்லாம் ஏசுவில்ல, எங்க போறாரு எங்க வாரேருன்னு சொல்லி படாத பாடு படுத்தேரு. தெருட்டூர் போறாரு, தெருட்டூரு வேற வேலை ஜோலி இல்லாம அழிதாரா அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வருவில்ல. இன்னைக்கு வந்து எவ்வளவு ஜாலியா இருக்கு பாத்தியா? இதுக்குத்தான் வரணுங்கிறது. அதுவும் இல்லாம தெருட்டூர் போய் வாரத்துல 2 கிலோ வெயிட்ட குறைச்சிருக்கேன்னா பாத்துக்கியா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஜிம்முக்கு போக வேண்டாம், அங்க போக வேண்டாம், இங்க போக வேண்டாம், எதுனாலும் எப்ப வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆனா தெருட்டூர் மட்டும் போனா போதும், வாரத்துல 2 கிலோ வெயிட் குறையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டிடியூட் ஒண்ணு ஆரம்பிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்கு ஓம்பேரதான் நீலுக்குட்டி தெருட்டூர் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லி கொட்டை எழுத்துல பெரிய போனா உங்க வீட்டு முன்ன மாட்ட போறேன். அதுக்கே அசந்துட்டா எப்படி? இன்னும் தெருட்டூர்ல எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு. இப்போ தானே கால் எடுத்து வச்சிருக்க, வாப்பாவோ இன்னும் இருக்கு ஏராளம். டாக்டர் என்னாச்சுமா? என்னாச்சு உங்க மாமியாருக்கு? சிஸ்டர், என் மாமியா நாயை கடிச்சு விட்டா. நாய் என் மாமியாரை கடிச்சு விட்டா. ஐயோ, ஒண்ணுமே மண்டைக்கே வெளி இல்லாம இருக்க. கடவுளே, இந்த நாய் பிஸ்கட் தூக்கி என் மாமியா கறி தின்னு விட்டா. ஒரே நாய் மாதிரி குலைச்சு கிடக்க சிஸ்டர். ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க சிஸ்டர். டாக்டர் எங்க? நாய் பிஸ்கட் தின்னு போட்டியா? ஐயோ, நாய் பிஸ்கட் தின்னா சீக்கிரத்துல கொஞ்சம் கொஞ்சமா நாய் மாதிரி மாறிறியம்மா. இப்பதான் கொலைக்க ஆரம்பிச்சிருக்க. இனி அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுவம்மா. அதுக்கு முன்னாடி ஒரு நகை நட்டு எங்க இருக்குன்னு சொல்லுமா. பீரோல வச்சிருக்கியா இல்லன்னா பேங்க்ல லாக்கர்ல வச்சிருக்கியாம்மா? சீக்கிரம் சொல்லிரும்மா. அதுக்கப்புறம் ஒரேடி கொலைக்க ஆரம்பிச்சிருவா. வாயே பேச முடியாது.
விஷம் அவ்வளவு விஷம். மாமியா கிழவி மொபைலை பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்களா? மர்மோள புரிஞ்சுக்கிட்டேன் மர்மோள. என் மோளை பத்தி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். நான் பத்த மாமா இப்படி இருப்பேன்னு நான் நினைக்கல மர்மோள. எப்படியாவது நீ என்ன காப்பாத்திரு மர்மோள. உனக்கு தான் அவ்வளவு சங்கிலியும் நகை நட்டலாம். மாமியா கிழவி உங்க நகைக்கும் நட்டுக்குமா ஆசைப்பட்டு நான் உங்களை தூக்கிட்டு வந்திருக்கேன் காப்பாத்துறதுக்கு. நகையும் வேண்டாம் நட்டு வேண்டாம், நீங்க நல்லா இருந்த போதும். கடைசி வரைக்கும் கஞ்சி ஊத்தி நான் காப்பாத்தேன் உங்களை. ரொம்ப சந்தோஷம் மர்மோள, ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒன்னே ஒண்ணு மர்மோள, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்துட்டேன். ஊசி மட்டும் போட்டுறாத மர்மோள. ஆட பையனவளி மாமியா கிழவி, இப்ப ஊசியும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இந்த சூப்பு முட்டாய் மாதிரி இருக்குதா இருக்கும் மாத்திர. அதுல ஒன்னே ஒண்ணு போட்டா போதும் எல்லாம் சரியாயிரும். நம்ம வந்துட்டா போறீங்க. எப்ப பார்த்தாலும் அதை கொண்டா இதை கொண்டான்னு வாரி குமிச்சிட்டு போவதுக்கே காத்திருப்பா. ஓடுவீங்க. சிஸ்டர் டாக்டர் எங்க? சின்ன பொண்ணே, டாக்டர் அமெரிக்காக்கு போயிருக்காருமா. இன்னும் 2-3 நாள் ஆகுமா வரதுக்கு. சிஸ்டர் அது வரைக்கும் தாக்கு பிடிக்காது. தயவு செய்து நல்லா இருப்பியா? டாக்டருக்கு ஒரு போட போட்டு ஏதாவது ஊசியை போட்டு கொடுங்க. என் மாமியா கிழவி ஊசின்னு செத்துருவா. அதனால நான் ஏதாவது போக்கு காட்டுதே அப்படியே ஊசியை நறுக்குன்னு சொருவிருங்க. சரிம்மா. ஏத்தே நாய் பிஸ்கட் தின்னா சூப்பு மிட்டாய் தான் தருவாங்களாம். அது தின்னாலே போதுமா, நாய் மாதிரி குலைக்கிறதெல்லாம் அப்படி நின்று விடுமா. அதுல பாதியே நமக்கு தந்தா கூட நல்லா இருக்கும் போல இருக்கே. அது சூப்பு மிட்டாய் இல்ல ஒரு மண்ணாங்கட்டி இல்ல ஊசியாக்கோ. உங்க அம்மைக்கு காலை பிடிச்சுக்கோ நல்லா. என்ன ஏதாவது போக்கு காட்டி ஊசியை சொருவிடுவோம். எங்க அம்மா அலப்பறம் பண்ணிருவாளே. பாரு எப்படியே சமாளிச்சிட வேண்டியது அன்னைக்கு. உங்களுக்கு இப்போ ஒரு சர்ப்ரைஸ். உங்களை இப்போ உப்பு மூட்டை தூக்க போறேன். நீங்க கண்ணு மூடிட்டு அப்படியே என் தொல்லை படுத்துக்கிடுவீங்களா? ஐ சூப்பரா இருக்கே மர்மோள. இது நல்ல ஜாலியா இருக்கே. எழுதுறீங்க எடி நாமத்த மவள ராசத்தி மாமியா மர்மோள ஒத்துமையா இருந்தா உனக்கு பிடிக்காத? வாயை பொளந்து நிக்க. எடி நம்ம சொல்லிட்டு இருக்காம அந்த போனை எடுத்து என்னையும் என் மர்மோளையும் ஒரு போட்டா பிடிச்சி அந்த வாட்டப்பா இருத்தியா அதுல போட்டு போட்டு விட்டுட்டி எல்லாரும் போட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. கூட்டிட்டு வந்து என்ன கொலை பண்ணி போட்டாலே பாடு பாவி. சின்ன பண்ணே போலாம். என்னமா இது அடுத்த கேஸா? ஏம்மா நல்லா இருப்பம்மா, உன் புள்ள குட்டியெல்லாம் நல்லா இருக்கும். ஏதாவது ஒண்ணு பண்ணுமா. இதுக்கு முன்னால ஒரு பாட்டி வந்துட்டு போயிருப்பாவுல, அவளுக்கு இதே பிரச்சனை தான். அதே பிரச்சனை தான் என் மாமியா இருக்குமா. இந்த நாய் கொலைக்கிறத மட்டும் கொஞ்சம் நிறுத்தி விடுமா. நல்லா இருப்பீங்க பொறுக்க முடியலங்க. நாங்க அங்க இருந்து தூக்கிட்டு மாங்க ஓடி வந்திருக்கோங்க. எதையா ஒண்ணு பண்ணுங்க. நர்சுக்கோ இந்த கிழவிக்கு ஊசினா உசுறு போயிரும். வெளியில சின்ன பொண்ணுக்கு மாமியாருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தல அதே மாதிரி பக்குவமா ஒரு ஊசியை போட்டு விட்டுருங்க. ஒண்ணு இல்லன்னா ரெண்டாவது சேர்த்து எடுத்து போட்டு விட்டுருங்க. சரிம்மா ஊசி எடுத்து ஓடியாரேன். பஞ்சவட்டி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இங்க ஊசியும் கிடையாது ஒரு மருந்து கிடையாதான். அந்த ஆளுக்கு ஒரு சூப்பு முட்டாயா சின்ன பொண்ணு மாமியாருக்கும் அந்த சூப்பு முட்டாய் கொடுத்து உடனே டக்கு பக்குன்னு நின்று போயிட்டோம்ல. நல்ல ஆஸ்பத்திரியா இருக்கா பரவாயில்லையே. போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும். ஏமா சூப்பு முட்டாய் ரெடி. பெட்ல அங்க மாற படுக்க வைங்கம்மா. புஷ்பாக்கு மடியில படுத்துக்கிறது நல்ல ஜம்முனலா இருக்கு. கொஞ்ச நேரத்துல பஞ்சு கிழவிக்கு கதை கிளிய போகுது. ஏக்கா இதான் சமயம் சொல்லி மாமியாரியை பத்தியா நல்ல அளவோல படுத்துக்கிறது பத்தியா. நர்சு பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கும் போல இருக்கு. வீட்டுக்கு போகும்போது கூட 2 சூப்பு முட்டையே கேட்கணும். சும்மா இருக்க சமயம் ஒன்னு தின்னுடலாம்ல. அப்பா ஏய்யா ஊசி போட்டு கொண்டு போடா. ஏய்யா அம்மா ஏய்யா ஏத்தி கொஞ்சம் பொறுத்துடுங்க. ஏத்தி ஏய்யா சூப்பு போட சொல்லி ஆமாதி போடல படு பாவியலா. அப்பா ஊசி போடாத. என்னோட நாய் குளிக்க சவுண்ட் கேட்டுச்சு. ஆள் கூப்பிட சவுண்ட் கேட்டுச்சு. ஆளை காணல. என்ன கீழே பாரு. நர்சம்மா என் ஃப்ரெண்டு 2 பேருக்கு நாய் குலைக்கிறதுக்கு ஆளுக்கு ஒரு சூப்பு மிட்டாய் கொடுத்தேலாம்ல. எனக்கு ஒண்ணு இல்ல 2 தாங்க. சூப்பு மிட்டாய் சீக்கிரம் கொண்டாங்க. அப்பதான் அந்த நாய் குலைக்கிற சவுண்டே சரியாகும். கொஞ்சமா நாயாவே மாறிட்டாங்க போல இருக்கு. அப்படி குனிஞ்சல இருக்காங்க. இதுக்கு சரியான 2 சூப்பு மிட்டாய் கொடுத்துட வேண்டியதான். ஏமா அப்படி திரும்பி நில்லுங்க. நான் கொண்டு வரேன் 2 சூப்பு மிட்டாய். அடியே செல்ல தாயி பஞ்சி உங்க 2 பேருக்கு ஒண்ணொண்ணுனா எனக்கு 2. நர்ஸ்டே எப்படி சொல்லி கேட்டான் பாத்தியா. நர்சமோட குடிச்சல நிக்கி நாய் மாதிரி எப்படி சூப்பு மிட்டாய் தருவிய? பாட்டி அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நேக்கு பக்கம் தந்துருவேன். ஏவே நதுதானா திரனனா அந்த அண்ணாச்சிக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை கொடுக்க வேண்டியிருக்கு. வேற என்ன செய்ய, வேற வழியே இல்ல. போன் போட்டு சொல்லிட வேண்டியதான். போன் அடிக்குது. முத்துப்பாண்டி சொல்லுப்போ கிளம்பிட்டியா? அண்ணாச்சி உங்களை கஷ்டம் மேல கஷ்டப்படுத்துன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிடாதீங்க. முதலாளி அம்மா வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுமா. அதனால முன்ன பின்ன ஆனாலும் இங்க நின்றுட்டு நான் வாரேன். முதலாளி அம்மா வந்தோடனே உடனே கிளம்பி வந்துருவேன். அது வரைக்கும் என் பிள்ளைக்கு துணையாட்டு உங்க வீட்டம்மா இருந்தா கொஞ்சம் நல்லதுன்னு நான் நினைக்கேன். பிள்ளைய தனியா விட்டுட்டு ஒரு நாள் அப்படி நான் போனதும் இல்லை.
இதுல என்னப்பா கஷ்டம் இருக்கு? என் பொண்ணாட்டி இங்க இருப்பா, ஒண்ணு கவலைப்படாத. உன் பிள்ளைக்கு துணையாட்டு நான் அவளை வச்சுட்டு போறேன். ஒண்ணு நீ நினைச்சுக்கிடாத. உன் முதலாளியமா வந்த பிறகு மெதுவா வந்த பிறகு என்ன சரி, உண்மையாட்டு முதலாளிக்கு விசுவாசமா இருக்க. இந்த நேரத்துல அப்படியே போட்டு வர முடியாதுல்ல. ஒருத்தருக்கு நல்லா இருக்கும்போது உதவுது பெரிய விஷயம் இல்ல, கஷ்டத்துல இருக்கும்போது உதவுதான் பெரிய விஷயம். பார்த்துக்கிடு, நீ அங்க இருந்து பாத்துக்கோ. என் பொண்ணாட்டி இங்க இருப்பா, கவலைப்படாத. நான் அவள்கிட்ட சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு போறேன். சரி சரி, வைக்க பாஞ்சாலி. பாஞ்சாலி, முத்துப்பாண்டி வரது கொஞ்சம் நேரம் போல இருக்கு. ராத்திரி லேட் ஆயிடுனா அவன் காலையில் தான் வருவான். அதனால நீ பிள்ளைக்கு துணைக்கா இருந்துக்கோ. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் வேலை கிடக்கு, 2-3 ஆளுகளை பார்க்க வேண்டி இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க இருந்துக்கிடுவியா? போன் பண்ணுவோமா? எப்படி பொண்ணு பார்த்துட்டு வந்தாச்சு, பொண்ணுகிட்ட தனியா பேசிட்டு வர வந்தாச்சு. அதுக்கப்புறம் பொண்ணுக்கு அப்பா மட்டும் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு பூ வச்சுட்டு வந்திருப்பாங்க. எங்க வீட்லயும் எல்லாருக்கும் சம்மதம் தான். கிட்டத்தட்ட அப்படியே அடுத்தாப்புல நிச்சயதார்த்தம், அடுத்தாப்புல கல்யாணங்கிற மாதிரி வந்தாச்சு. சரி, இனிமே என்ன பேசினா என்ன, தைரியமா பேசணும்னு நினைக்கிறேன். ஆனா கை கால் உதறது மாதிரிலாம் இருக்கு. வடிவேலு சொன்ன மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக் மாதிரிலாம் இருக்கு நமக்கு. சரி பேசுவோம். ரிங் போகுது. அவர்தான் பேசுறாரு. இப்ப என்ன பண்ண? போன் எடுக்கவா வேண்டாம்? கல்யாணம் தான் முடிவாக போகுதுல. சரி பேசுவோம். பேசலன்னா ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாரு. ஹலோ, நான் தேவா பேசுறேன். சாப்பிட்டாச்சா? சாப்பிடுறதுக்கா? இப்பதான் சாயந்தரம் 6 மணி ஆகுது. இவ்வளவு சிரிச்சு நான் பார்த்ததே இல்லையே. யார்கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்கானோ தெரியலையே. தெய்வமா, காப்பிண்டா. என்னமா கேட்டீங்க? கல்யாணத்துக்கா? அதெல்லாம் 1 மாசம் லீவு தருவாங்கம்மா, தாராளமா. நான் இன்னைக்கு கேட்டிருந்தேன் லீவை. அட பாவி, நான் காப்பி தாங்க. அவன் கல்யாணங்க. ஒருவேளை சிரிச்சு பேசிட்டு இருந்ததை பார்த்தா அந்த பிள்ளைகிட்ட தான் பேசிட்டு இருக்கானோ. தனியா பேச போகும்போது போன் நம்பர் எதுவும் வாங்கிட்டு வந்திருப்பானோ. கடவுளே, நம்ம ஒரு பிளான போட்டா அவன் ஒரு பிளான போட்டுறான் போல இருக்க. கல்யாணம் சொல்லிட்டு இருக்கான். எனக்கே உல வச்சிருவான் போல இருக்க. 50 பொண்ணாக பம்பா போயிருமே. நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் பொறுக்காது போல இருக்கு. நாளைக்கு காலையில 10 மணிக்கு பொண்ணுக்கு அப்பாவை வந்து பேச சொல்லிடணும். அப்படி இல்லைன்னா இந்த சம்மந்தமே வேண்டாம்னு சொல்லி தூர ஓரம் கட்டிட வேண்டியதான். வேற சீக்கிரம் ஏதாவது நல்ல சம்மந்தத்தை கொண்டு வரணும்னு சொல்லி அந்த அண்ணாச்சில போன போட்டு இப்பவே சொல்லுது. ஏம்மா, என்னமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்ன மக்களே, நானும் கல்யாண விஷயத்தை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம பார்த்துட்டு வரக்கூடிய பொண்ணை வந்து அப்படி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிடப்படாதுல நீ. அதனால கொஞ்சம் அவசரப்படாதுன்னு பார்த்து பேசி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கிடலாம். கல்யாணங்கிறது சும்மா இல்லை, 1000 காலத்து பயிர். அதனால உடனே தாம் தூம்னு எடுத்தன் கவுத்தன்னு எதையும் முடிச்சிட முடியாது. அதனால 4 பொண்ணை பார்ப்போம். 4ல உனக்கு எது சரியா வருதோ அதை முடிவு பண்ணுவோம். என்னமா சொல்றீங்க? நேத்து தானே அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்திருக்கோம். பாத்துட்டு வந்திருக்கா உங்க அப்பா வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் கல்யாண காரியத்தெல்லாம் முடிவு பண்ணிக்கலாம். சரிம்மா, காஃபி கொண்டாங்க, ஆறிற போகுது. யார்கிட்ட மக்களே போன்ல ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கேன்? அது வந்துமா, என் ஃப்ரெண்டு பாஸ் கிட்ட பேசிட்டு இருக்கேன். பாஸ்கர்னு ஒரு ஃப்ரெண்ட் உண்டுல, அதான் அந்த ஃப்ரெண்ட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஃப்ரெண்டா இருக்கட்டு, யாரா இருந்தாலும் ரொம்ப நேரம் பேசப்படாது. காது ஒரு மாதிரி செவி அடைச்சாப்ல இருக்கும். சீக்கிரம் காப்பியை குடிச்சிட்டு வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. சரிம்மா. இவன் அந்த பிள்ளைகிட்ட தான் பேசிட்டு இருப்பான் போல இருக்கு. அதான் ஒரு மாதிரி தடுமாறி சொல்லிட்டு இருக்கான். சீக்கிரமாவே அந்த பொண்ணுக்கு அப்பாவை வர சொல்லணும் நாளைக்கு காலையிலே. 50 பொண்ணு நாளைக்கு சரின்னு சொல்லிட்டா நான் எதுக்கு குறுக்க நின்றுட்டு இருக்க போறேன்? என் போக்குல ஒரு பக்கத்துல கிடக்க போறேன். என் மாவன் அவாட்ல அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு உடனே நிச்சயதார்த்தம் வச்சிரும், உடனே கல்யாணத்தை வச்சிரும். நல்ல வேலை, போனை மியூட்ல போட்டு வச்சிருந்தோம். சாரி, எங்க அம்மா காஃபி கொண்டு வந்தாங்க. அதான் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தா நான் கொஞ்சம் மியூட்ல போட்டுட்டேன். சாரி, நீங்க பேசுங்க. வீட்டுல வேலை இருக்குது. சரி பரவாயில்ல, வேலை இருக்கிற பாருங்க. நான் 2-3 நாள்ல நிச்சயதார்த்த பட்டு எடுக்கிறதுக்கு கண்டிப்பா நீங்க வருவீங்கல்ல. காஞ்சிபுரம் தான் போகணும்னு நினைக்கிறேன். எனக்கு காஞ்சிபுரம் பட்டுனா ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே, நான் வேற சொல்லிட்டே இருக்கேன். சரி, நீங்க வேலை இருக்குன்னு சொன்னீங்களா? போயிட்டு வாங்க, நான் அப்புறமா பேசுறேன். ஆகா, புஷ்பக்கா வீட்டுல உளுந்தங்கச்சி நல்லா தக்கன்னு கொதிச்சிட்டு இருக்க. புஷ்பக்கா ஆள் அட்ரஸ் இல்ல. ஆளுமுடி உளுந்து வச்சு பார்த்தோன்னு நான் கூறி அப்படியே பட்டைய போட்டாச்சு. ஏ புஷ்பாக்கா, நர்சகம் ஊசி மட்டும் தானே போட்டாவா? மாத்திரை தான் தந்தாவளா? வெறும் ஊசி மட்டும் தான், வேற ஒண்ணு வேண்டாம். எல்லாம் சரியாயிரும். அந்த நாய் கொலைப்பு வராதுன்னு சொல்லி சொல்லிட்டாவல்ல. ஏன் உன் மாமி இருக்குது மாத்திரை தந்தாவளா? இல்லக்கா, தரல. அதான் உனக்கு எதுவும் தந்து விட்டாவளன்னு சொல்லி டவுட்ல தான் கேட்க வந்தேன். வேற ஒண்ணு இல்ல. போயிட்டு வரக்கா, வீட்டுல வேலை கிடக்கு. கொஞ்ச நேரம் உட்காருட்டி. ஆமா, வேலை என்னைக்குதான் இல்ல பொம்பளைகளுக்கு. கேஸ் குத்தி 1.5 மாசத்துக்கு கூட வர மாட்டேங்கிட்டி. அந்தளதான் பார்த்தேன். இதுல மட்டெல்லாம் கிடந்து பத்தியா, தூக்கி போட்டு அதுல எரிச்சு இந்த கஞ்சி வச்சு போடுவோம். இதெல்லாம் ராத்திரிக்கு எல்லாரும் குடிச்சு காலி பண்ணி போடலாம் அப்படின்னு நினைச்ச பார்த்துக்கோ. துவாசமாவும் ஒண்ணு இல்லையா, அந்தளவுதான் கொஞ்சோண்டு இது துவையில அரைச்சிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அம்மியில அரைக்க போயிருந்தேன். அந்த கையில இருக்குது கல்யாண வீட்டு நார்த்தங்க பச்சடி தானக்கா? ஆமாட்டி, நம்ம ஊர் கல்யாண வீட்டு நார்த்தங்க பச்சடி தான். கொஞ்சம் நிறைய வச்சு வச்சிருக்கேன். அது 5-6 நாள் வச்சுக்கலாம்ல. தயிர் சோறு அது இது கஞ்சிக்கு எதுனாலும் வச்சு குடிச்சா நல்லா இருக்கும். இந்த உளுந்த கஞ்சிக்கலாம் நல்ல அடிபொலியா இருக்கும். இந்த காரம் சாரமான துவையிலையும் நார்த்தங்க பச்சடியும் பார்க்கும்போது எனக்கு எங்க வீட்டுல நேத்து நடந்ததுதான் ஞாபகம் வருது. என்ன நடந்தமா? இங்க பார்த்தாலும் மழை, இங்க பார்த்தாலும் மழை, எங்க பார்த்தாலும் மழை. 4 பக்கமும் உசோன்னு அடிச்சு பூத்தெல்லாம் செய்து. அந்த குளிருக்கு நல்ல அழகா எதமா சூடாட்டு நல்ல காரம் சாரமா வாட்டில போய் ஏதாவது தின்னா நல்ல அளவோல இருக்கும். வாய்க்கு ருசியாட்டு.
இந்த மாமியாக்களை விட்டு வேற பெர்மிஷன் வாங்கணுமே, அது வேற கஞ்சாம்பட்டி சரியான கஞ்ச பிசினாரி. சரி எதுக்கும் கேப்போம். ஏத்தே என்ன மர்மோளே? ஏத்தே என்னைக்கு வீட்டுல தானே சோறு பொங்கி தின்னுட்டு கிடக்கும். இன்னைக்கு வர பயங்கர குளிரா இருக்குது. சோறு பொங்குறதுக்கே ஒரே மடியா இருக்கு. அதான் பேசாம ஹோட்டல்ல போய் தின்னுட்டு வருமாத்தே. என்னது ஹோட்டல்லையா? இங்க என் மவன் நோட்டை அடிச்சிட்டுல இருக்கான். ஹோட்டலுக்கு போனோமா? ஹோட்டலுக்கு போகும்போது அங்க மழை வேற பெஞ்சிட்டு கிடக்கு. மழையில போய் சளி வந்து அதுல காய்ச்சலாகி அதுல ஆஸ்பத்திரியில போய் 2 ஊசியை போடணும், குளுக்கோஸை போடணும். அப்பப்பா என்ன துட்டு ஆகும். பேசாம வீட்டுல இருக்கிற வச்சு காரம் சாரமா நல்ல நாக்குக்கு ருசியா செய்யி. எல்லாரும் ஒண்ணா மண்ணா உட்காந்து திம்போம். மாமியா கிளவி என்ன வருத்து வருதம்மா. எப்ப பொறின்னு பொறிஞ்சு தட்டுது. ஒரு நேரம் அந்த ஹோட்டல்ல போய் தின்னா என்ன வம்பா போவோம், சொத்தா அழிஞ்சு போவோம். என்ன நீ வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிய? அடிக்கிற மழைக்கு நல்ல அளவோல காரம் சாரமா நல்ல சூடா ஏதாவது ஹோட்டல்ல போய் தின்னா நல்ல நாக்குக்கு ருசியா இருக்கும். போமா நீ. நாத்து இந்த மழையில ஹோட்டல்ல போய் திங்க போறோம்னா மழையில நனைஞ்சு காய்ச்சல் வந்து கடைசியில் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் துட்டு கொடுக்கறதுக்கு எவன்ட்ட இருக்கு? உங்க அம்மா சொல்லியிருக்க சிக்கனமா இருக்கணும்னு. அதனால வீட்டுல நல்ல சுட சுட நல்ல சூப்பர் நாக்குக்கு அப்படி ருசியா சாப்பாடு செய்ய போறேன் வகை வகையா. அதை தின்னுட்டு வீட்டுல கிடப்போம். சூப்பர். சொல்லுங்க நீ மெனு லிஸ்ட் சொல்லுங்க. ஐயோ நாத்த காணல. என்னி இங்க இருக்கேன் பாருங்க. என்னடா சொல்ல குட்டி மேலே ஏறி உட்கார்ந்துட்டே. என்னி மெனு லிஸ்ட் சொல்ல போறேன்னு சொன்னனே எனக்கு ரொம்ப ஆர்வமாயிட்டு. அதான் நீ மேலே ஏறி உட்கார்ந்திருக்கேன். இங்க இருந்து கேட்டா நல்லா கேக்கும். எல்லா தாயி. ஆகா மெனு லிஸ்ட் கேட்கறதுக்கு இன்னொரு ஆள் கூடிட்டே. ஏக்கா என்ன அங்கனே நின்னுட்ட? நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்க. என் மர்மம் என்னலமா வகை வகையா செய்ய போறாங்க. இந்த காரம் சாரமா நல்ல மழைக்கு ருசியா இருக்குமா. நீ உட்கார்க்க என்னென்ன செய்ய போறேன்னு சொல்ல போறா. கரெக்ட்டா தான் வந்திருக்க. உட்காருக்க. அப்படியே ரொம்ப சந்தோஷம். பஞ்சபடி மேல வந்து உட்காருங்க. நல்ல ஜாலியா இருக்கும். என்னி ஸ்டார்ட் பண்ணுங்க. மொத டிஷ் அடிபொலியா இருக்க போகுது. அடிபொலின்னு சொன்ன உடனே நாக்கு ஊறுது. நாத்து பாவக்கா பிரியாணி. அட ஆளக்கான்ல அங்க இருக்கியா? அடுத்தது சுண்ட வத்தல் சுக்கா, பச்சை மிளகா பாயசம். அம்மை மூளுங்க கிடக்கல விட மாட்டேன். அடுத்தது காஞ்ச மிளகா கலக்கி. ஸ்டார்ட் மியூசிக். குட்டி உனக்கு பிடிச்ச மாதிரி வேப்பங்கா 65. இன்னைக்கு ஒரு குடி அஸ்மி ஜெசி ஹோட்டல்ல ஆட்டுக்கறி பிரியாணி ஆர்டர். சின்ன பொண்ணுக்கு. சின்ன எப்படியா தப்பிச்சு ஓடிரு. ஸ்டாப் தி மியூசிக். நானு வாரேன். எடி புசு சும்மா தானே இருக்க. எங்குள்ள சட்டையை கொஞ்சம் அயன் பண்ணி போட்டுருட்டி. என்ன மனசு சொன்னீரு? சும்மா இருக்கியாவா? நான் சும்மா இருந்துட்டு இருக்கேன். கஞ்ச வச்சிட்டு இருக்கேன். ஆகுண்டா எல்லாரும் ஒரு சொல்ல படிச்சிருக்காவா. என்ன சும்மா தானே இருக்க? வீட்ல சும்மா தானே இருப்ப பொம்பளைனா அப்படின்னு ஒரு வார்த்தை. ஐயோ பாசமா வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேமா. இன்னைக்கு இப்போ அவ்வளவுதான் செத்தேனா. ஆளே கோழி கூவுதே இல்லையா? அதுக்கு முன்னாலே தடா முடன்னு அரை கறக்கத்துல அப்படியே எந்திரிச்சு நூத்து தொளிச்சு பாலை கறந்து அதுல காப்பியை போட்டு அதுல ஒரு 1000 குத்தம் குறை. காப்பியில சீனி குறைஞ்சிருக்கு, கூடி இருக்கு, அதுல கருப்பா இருக்கு, வெள்ளையா இருக்கு காப்பி. அப்பா என்ன குத்தம். அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு அடுத்தால இட்லி. அப்படி இல்ல இப்படி இல்ல, அந்த ஹோட்டல்ல நல்லா இருக்கு, இந்த ஹோட்டல்ல நல்லா இருக்கு. உனக்கு மட்டும் எம்டி சாம்பார் இப்படி வருது, உனக்கு மட்டும் சட்னி எம்டி இப்படி வருது அப்படின்னு அதுல ஒரு குத்தம். அடுத்தாப்புல அவளை பாத்திரம் மனத்தெல்லாம் அள்ளி போட்டு கழுவி கொண்டாடி அடுத்தால பிள்ளைல பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி காலேஜுக்கு அனுப்பி சோத்த பொங்கி 2 சோறு வர. அவளுக்கு ஒரு சோறு, அதுக்கப்புறம் மத்தியானம் ஒமருக்கு ஒரு சோறு. அதுல உங்க அம்மா கூட கடந்துட்டு உருண்டுட்டு 4 வீட்டுல கதை பேசிட்டு மருமம் அதை செய்தா இதை செய்தா குத்தம் குறைன்னு அது வேற. அரிச்சட்டி பாத்திரம்னா ஒரு பக்கம் கிடக்குன்னா ஒரு பக்கம் அம்பாரமாட்டு துணி. ஆளுக்கு 2 Dress ஒவ்வொரு நாளும் அவுத்து போட்டு அது ஒரு பக்கம் குமிச்சு கிடக்கு. எல்லாத்தையும் ஆத்துல அள்ளிட்டு போய் துவச்சி கொண்டாடி வரதுக்குள்ள ஜீவனத்து போயிருது. சுட சுட எல்லாத்துக்கும் பொங்கி கொடுப்போம். ஆனா அந்த சூடான சோறை திங்கியது கூட நீதான் கிடையாது நமக்கு. அந்த ஆறுன சோறை தான் கடைசியில திங்க வேண்டியிருக்கு. அதுவும் பிள்ளைகள் மிச்சம் மீதி போட்டது, புருஷன் மிச்சம் மீதி போட்டது எல்லாத்தையும் அள்ளி நாங்க குடன்ல போட்ட மாதிரி அப்படியே வயிற்றுக்குள்ள போடுறோம். அதனாலதான் நாங்களும் இப்படி குண்டு குண்டா இருக்கோம். கல்யாணத்துக்கு முன்னால அளவோல செண்டாட்ட இருந்தேன். இப்ப பாரு பூசணிக்காய் மாதிரி உருண்டிட்டு வரேன். எங்க ஊர்ல எல்லாரும் கேட்காவோ, ஏட்டி என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன அளவோல இருந்த, ஏன் இப்படி உடம்பு வச்சுட்டு அப்படின்னு. இப்படி கண்டதையும் கழினி மிச்சம் மீதியம் போட்டு தின்னா நம்ம என்ன செய்ய முடியும்? வம்பா போகுதுன்னு பிள்ளைகள் போடவே எல்லாத்தையும் தின்னு இப்படி உடம்பு வச்சுட்டு போகுது. என்ன செய்ய? அது ஒரு பக்கம் கவலையா தான் இருக்கு. இருந்தாலும் நல்ல அளவோல தான் இருக்குன்னு ஒரு பக்கம் சந்தோஷமா தான்
இருக்கு. இது ஒரு வார்த்தை தானே அயன் பண்ணி போடுன்னு தானே. என்னது ஒரு வார்த்தை சொன்னேரா? சும்மா இருக்கேன்னு சொன்னேர்ல. அப்பதான் எனக்கு மண்டைக்கு பிடிச்சது. பக்கம் சொல்லுது சரிதானே, 100க்கு 100 உண்மை. பொம்பளைல சும்மா இருந்துட்டு இருக்கவ ஏதாவது ஒரு வேலை உருண்டு செஞ்சுட்டே தானே கிடக்கும். கூணு குறுக்க ஒடிய வேலை செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் அக்கடான்னு படுக்கலான்னு நேரம் பார்த்து அந்தால பிள்ளைகளுவ வந்துடும். அடுத்தல அதுகளுக்கு காப்பியை போட்டு கொடுத்து அதுகளுக்கு ஏதோ பண்டை செய்து கொடுத்து அடுத்தாப்புல வேலையை ஆரம்பிச்சு அப்பா பாப்பா படுக்கும் போது மணி 12 ராத்திரி போல கிட்டத்தட்ட 4 மணி நேரம் தூக்கம் தான். எங்க இருக்கு தூக்கம்? அவ தலையை கரைக்கிட்டே தான் வருது ஒவ்வொரு நாளும். நம்ம குடும்பம்லாம் வண்டி ஓடணும்லாம் நினைச்சு நானும் போறது எடுத்து போயிட்டு தான் இருக்கேன். நான் மட்டும் இல்ல, ஊர்ல இருக்க பாதி பொம்பளைகள் கதையும் இப்படிதான் இருக்கு. அதுக்கடையில சும்மா இருக்க நீ என்ன பியாச்சாகும்? அம்மா தாயே நல்லா இருப்பம்மா. நான் இனிமே அப்படி இந்த வார்த்தையை சொல்லவே மாட்டேன். ஏதோ எக்குதப்ப வந்துட்டு பார்த்துக்கோ. ஏட்டி நீ ஒண்ணுமே செய்யணும் அப்படி நானே அயன் பண்ணிக்கிட்டேன். இனி ஒவ்வொரு வேலையிலையும் ஏதாவது உதவி தேவைன்னா சொல்லு. எங்க வருது மீதி கேட்டுட்டு போவோம். ஆள விடுறா சாமி. நான் பேசுறது சரிதானடி? நீ சொன்னது 100க்கு 100 உண்மைதாக்கா. நிறைய வீட்டுல சும்மா இருக்குன்னு சொல்லும் போது மனசு கஷ்டமா இருக்கலக்கா. இன்னைக்கு நீ ஒரு பாடம் படிச்சு கொடுத்துட்ட அண்ணனுக்கு. இது மூலமா நிறைய பேர் புரிஞ்சுக்கிடுவாங்க. வீட்டுல பொம்பளைகள் சும்மா இருக்கல, ஏகப்பட்ட வேலை தலைக்கு மேல இருக்குன்னு. இடி எங்க போய் இருக்க? குத்தாலத்து குரங்கு கொப்ப விட்டு இறங்கு. இடி வந்தனச்சுக்க பியாத்திர பேது. சுபி கொஞ்ச நேரம் தாள அந்த கோழி குஞ்ச. பொம்மாரி சத்தம் கட்ட மாதிரி இருக்கு. ஐ சிம்ரனத்த வீட்ல கோழி குஞ்சு பொரிச்சிட்டு போல இருக்கு. இடி சுபி அங்க ஒரு கோழி குஞ்சு வச்சிருக்கான் பாரு. மக்களே சுபி அந்த கோழி குஞ்சு தாமக்கா. கல்லுக்கு மேல ஏறி நின்னுட்டு இருக்கேன். இக்க கோழி குஞ்சு அப்படி கூடி கொண்டு வரேன். மக்களே இதுக்கு பேர் வச்சிருக்கியா? ஏக்கா நாங்க என்ன பேர் வைக்கன்னு சொல்லி நானும் சுபியும் ரொம்ப நேரம் குழம்பிட்டே இருந்தோம்க்கா. அந்தால கமெண்ட்ல கேட்டிருந்தோமா சீக்கிரமா சொல்லுங்க பேருன்னு. எவ்வளவு பேர் தெரியுமா? என்ன அழகழகான பேரு, சூப்பர் பேரா சொல்லியிருந்தாங்கக்கா. இந்த கோழி குஞ்சு மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க எல்லாரும். ரொம்ப பிடிச்சு போச்சு போல. பூமாரி நானும் கமெண்ட் படிச்சேன்டா. ஸ்வீட்டி, பட்டு, ரீட்டு, செல்லக்குட்டி, ஏ அப்பப்பப்பா நிறைய பேர் இருக்கு. இதுல எந்த பேரை செலக்ட் பண்ண நமக்கு தெரியலையே. இப்பதான் மண்டை குழம்பும் போல இருக்க. ஒரு பேரை செலக்ட் பண்ணா இன்னொருத்தங்க கோவிச்சுக்கிட கூடாதுலக்கா. அதனால பட்டுக்குட்டி, ஸ்வீட்டி, செல்லக்குட்டி, அம்முக்குட்டி அப்படின்னு எல்லா பேரையும் சேர்த்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேர் வச்சு கொஞ்சலன்னு இருக்கீங்க. ஏக்கா உங்க அண்ணனுக்கு கல்யாணமா? ஆமா மக்களே, எங்க அம்மா அப்பா பொண்ணு பார்க்க போயிருக்காங்களா. சீக்கிரம் கல்யாணம். நம்ம எல்லாரும் ஒண்ணு போல Dress போடணும். சரியா கல்யாணம் தன்னைக்கு? சரிக்கா ஜாலிதான். சிட்டி அங்க பாரு. சீக்கிரம் வாடியா. உனக்கு ஊசி போட்டுருக்கல. அதுக்கு தான் தாய் மாம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வராங்க மாட்ட வண்டியில. சீக்கிரம் வாடியா. ஏங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஏங்க என் மனசுக்குள்ள ஒரு ஆசை அப்படியே அல்லாடிக்கிட்டே இருக்கு. சொல்லுடா, என்ன செய்யணும் சொல்லு. என்ன ஆசை? அப்படியே தெரு டூரா வேர்ல்டு டூரா மாத்திடுவோமா? இல்லன்னா கொடைக்கானல், ஊட்டி, காஷ்மீர் அப்படின்னு ஹில் ஸ்டேஷனுக்கா போயிருவோமா? அது இல்லங்க. வேற எந்த ஆசையா இருந்தாலும் சொல்லு. இந்த அத்தான் நிறைவேற்றி வைக்கேன். நீலக்குட்டிக்காக இது கூட நான் செய்ய மாட்டேனா? ஏங்க அந்த கியூட் கேர்ள் இருக்கல, கியூட் கேர்ள். ஆமா, அவளுக்கு என்ன? அதான் 5000 ரூபாய்க்கு விருந்து போட்டுட்டேல்ல. எங்க அம்மா எனக்கு தந்தாங்க நகை அன்னைக்கு. அதெல்லாம் நான் பத்திரமா பெட்டிக்குள்ள பூட்டி வச்சிருக்கோம்ல. அதெல்லாம் எடுத்து அப்படியே அந்த கியூட் கேர்ளை கூப்பிட்டு அவளுக்கு அவ்வளோத்தையும் போட்டு அழகு பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குங்க. ஹாய் சொந்தங்களே, நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர் வாங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நம்ம கிட்ட 11 வகையான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கும் தேவைன்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க. அவங்க அதை பத்தின டீட்டெயிலை உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். தமிழ்நாடு, பாண்டிச்சேரி முழுசும் உங்களுக்கு ஃப்ரீ கொரியர் சார்ஜஸ் தான். பெண்கள் வீட்ல இருந்தபடியே எங்களுடைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மொத்தமா வாங்கி நீங்க ரீசேல் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். சரி சொந்தங்களே, அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.